மேற்காசியாவில் நிலவும் போர் பதற்றம் குறித்து மாநில முதல்வர்களுடன் வீடியோ கான்பரன்சிங் வாயிலாக பிரதமர் மோடி நாளை மாலை ஆலோசனை நடத்துகிறார். சட்டசபை தேர்தல் நடக்கும் தமிழகம், கேரளம் உள்ளிட்ட 5 மாநில முதல்வர்கள் இதில் பங்கேற்க மாட்டார்கள். முதல்வர் ஸ்டாலின் திருவாரூரில் ஏப்ரல் 2 தனது பிரச்சாரத்தை துவங்க திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. குளத்தூரில் பிரச்சாரத்தை முடிக்கவுள்ளார் என கூறப்படுகிறது. தேர்தல் நடைமுறை அமலில் உள்ளதால் பாமகவின் மாம்பழம் சின்னத்தை முடக்க கோர்ட்டுக்கு அதிகாரம் இல்லை என சென்னை உரிமையியல் கோர்ட்டில் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. தமிழக பெண்களை மிகவும் கீழ்த்தரமாக விமர்சித்ததோடு அல்லாமல் மன்னிப்பும் கேட்க மாட்டேன் என பேசியுள்ளார் திமுக ஆதரவாளர் பொன்ராஜ். பெண்கள் குறித்த திமுகவினரின் கேவலமான அருவருப்பான பார்வையை பொன்ராஜ் மீண்டும் ஒருமுறை உறுதிப்படுத்தியுள்ளார் என அதிமுக கண்டனம் தெரிவித்துள்ளது. திமுக ஆதரவாளராக செயல்பட்டு வரும் கைக்கூலி பொன்ராஜ் பெண்களை கடுமையாக விமர்சித்துள்ளார். தாவேக்கவை சீண்டுவதாக நினைத்து பெண்களை அவமதிக்கும் இச்செயலால் தாய்குலத்தின் ஏகோபித்த முடிவால் தீய சக்தி திமுக மண்ணை கவ்வப்போவது உறுதி 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 என விஜய் கூறியுள்ளார். அநாகரிக அரசியலின் உச்சமாக தமிழக பெண்கள் மீது மோசமான வன்மத்தை வெளிப்படுத்தியுள்ள கருத்து எந்த நிலையிலும் ஏற்கக்கூடியதல்ல. தான் பேசியதற்கு தமிழக பெண்களிடம் பொன்ராஜ் உடனடியாக மன்னிப்பு கேட்க வேண்டும் என ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் சிங்கப்பெருமாள் கோவில் அருகே ஒருவரின் தலையில் கல்லை போட்டு 4 பேர் கொலை செய்துள்ளனர். தமிழகம் முழுவதும் படுகொலைகளை பெருக்கிவிட்டு கூச்சமே இல்லாமல் வெல்வோம் ஒன்றாக என அரைக்கோவிலிடும் திமுக ஆட்சி என்றும் தேவையில்லை என நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். தமிழகத்தின் சாமானிய மக்களுக்கு மிக அடிப்படையான பாதுகாப்பு உணர்வு கூட இப்போது ஒரு தொலைதூர நினைவாகிவிட்டது என அண்ணாமலை தெரிவித்துள்ளார். சட்டசபை தேர்தலில் திமுக அதிமுக இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டுள்ளது என சீமான் குற்றம் சாட்டியுள்ளார். அமைச்சர்கள் போட்டியிடும் பெரும்பாலான தொகுதிகளில் பாரதிய ஜனதாவுக்கு அதிமுக ஒதுக்கி திமுக வெற்றிக்கு எளிதாக்கியுள்ளது என்றார். 1000, 2000 ஃப்ரிட்ஜ், வாஷிங் மெஷின் என எதையும் இலவசமாக தரமாட்டோம். அதையெல்லாம் நீங்களே வாங்கிக் கொள்ளும் அளவுக்கு வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருவோம் என சேலத்தில் சீமான் பிரச்சாரம் செய்தார். எரிவாயு தட்டுப்பாட்டை சமாளிக்க மத்திய அரசு எந்த முனைப்பும் காட்டவில்லை. ஆனால் மக்கள் தயாராக இருக்க வேண்டும் என பிரதமர் பீதியை கிளப்பியுள்ளார். மக்களின் கேள்விக்கு மத்திய அரசு பதிலளிக்க வேண்டும். இதுகுறித்து டெல்லி எஜமானர்களிடம் EPS கேட்டு சொல்ல வேண்டும் என அமைச்சர் மகேஷ் கூறியுள்ளார். தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தலைமை பாஜக தான் என்பது வெளிப்படையாக தெரிகிறது. பீகாரில் நிதிஷ்குமாருக்கு வந்த நிலைதான் எடப்பாடி பழனிசாமிக்கு வரும் என அமைச்சர் சிவசங்கர் விமர்சித்தார். தமிழகத்தில் நள்ளிரவில் கூட ஒரு பெண் நகை அணிந்து பாதுகாப்பாக வீட்டுக்கு செல்கிறார். அங்கொன்றும் இங்கொன்றும் நடக்கும் தவறுகளுக்கு கூட உடனடியாக இரும்பு கரம் கொண்டு நடவடிக்கை எடுக்கிறார். பெண்களுக்கு முழு பாதுகாப்பான மாநிலம் தமிழகம்தான் என அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்துள்ளார். சிலர் சிரிப்பார், சிலர் அழுவார் என்பதைப் போலத்தான் திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகள் இருக்கின்றன. மாபெரும் மக்கள் இயக்கத்தை கொண்ட விசிக தலைவர் திருமாவளவனுக்கு குறைந்த தொகுதிகளை கொடுத்ததை எப்படி அவர் ஏற்றார் என்று தெரியவில்லை என செல்லூர் ராஜு தெரிவித்துள்ளார். திமுக கூட்டணியில் நாங்கள் கேட்ட தொகுதிகளை ஒதுக்கீடு செய்தது மகிழ்ச்சி அளிக்கிறது. ஆனால் எண்ணிக்கை குறைந்ததில் வருத்தம். சிலர் சிரிப்பார், சிலர் அழுவார். நாங்கள் சிரித்துக் கொண்டே அழும் நிலையில் இருக்கிறோம் என மதிமுக அவைத்தலைவர் அர்ஜுன்ராஜ் கூறினார். பாமக நிறுவனர் ராமதாஸ் சட்டசபை தேர்தலுக்கான 101 பக்கம் கொண்ட தேர்தல் அறிக்கையை தைலாபுரம் இல்லத்தில் வெளியிட்டார். தமிழக பாரதிய ஜனதா முன்னாள் தலைவர் அண்ணாமலை நிச்சயமாக சட்டசபைக்குள் செல்ல வேண்டும் என்பது எனது விருப்பம். அவர் தேர்தலில் போட்டியிட வேண்டும் என பாரதிய ஜனதா MLA வானதி தெரிவித்துள்ளார். சமூக நீதிக்காக போராடக்கூடியவர்கள் ஒருங்கிணைந்து மாற்று அணியாக செயல்பட வேண்டும். திமுக, அதிமுக, பாஜகவால் புறக்கணிக்கப்படும் கட்சிகள், விவசாய அமைப்புகள் ஒன்று சேர்ந்து பேச வேண்டும் என தமிழக வாழ்வுரிமை கட்சித் தலைவர் வேல்முருகன் தெரிவித்துள்ளார். சினிமா நட்சத்திரங்கள் அரசியலில் வெற்றி பெற்று விடுவார்கள் என்ற நம்பிக்கை தமிழகத்தில் உள்ளது. ஆனால் எம்ஜிஆர், ஜெயலலிதா தவிர மற்ற சினிமா நட்சத்திரங்கள் அரசியலில் களமிறங்கியது மோசமான சாசனமாகவே முடிந்திருக்கிறது என காங்கிரஸ் MP கார்த்தி தெரிவித்துள்ளார். நாங்குநேரி தொகுதியை பழனிசாமி அமமுகவிற்கு ஒதுக்கீடு செய்ததால் அதிருப்தியடைந்த முன்னாள் MLA ரெட்டியார்பட்டி நாராயணன் அதிமுகவில் இருந்து விலகியுள்ளார். தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் பொதுச் செயலாளராக இருந்த டி. செல்வம் தாவேகா தலைவர் விஜய் முன்னிலையில் தாவேகாவில் இணைந்தார். தாவேகாவில் இணைய ஆதவ் அர்ஜுனாவுடன் பேசியதற்காக அவர் காங்கிரஸில் இருந்து நீக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. தாமரை சின்னத்தில் போட்டியிடுவதை ஏற்க முடியாது. G.K. வாசன் தன்னிச்சையாக முடிவெடுத்துள்ளார். அவருடன் சேர்ந்து நாங்களும் பலிகடா ஆக முடியாது என்று கூறி தமாக நிர்வாகிகள் பிஜு சாக்கோ, புருஷோத்தமன் ஆகியோர் கட்சி பதவியை ராஜினாமா செய்தனர்.
புதுச்சேரியில் 2 தொகுதிகளில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தனித்து போட்டியிடுவதாக அக்கட்சியின் அரசியல் தலைமைக்குழு உறுப்பினர் கே பாலகிருஷ்ணன் அறிவித்துள்ளார். லாஸ்பேட்டையில் ராஜாங்கமும் திருபுவனையில் தட்சிணாமூர்த்தியும் போட்டியிடுவதாக தெரிவித்துள்ளார். சென்னை கமலாலயத்தில் தமிழக சட்டசபை தேர்தலில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர்கள் யார் என தேர்வு செய்வதற்காக ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. பாஜக அமைப்பு செயலாளர் PL சந்தோஷ் தலைமையில் நடந்த இந்த கூட்டத்தில் அண்ணாமலை கலந்து கொள்ளவில்லை. 3வது நாளாக காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் அவரது உடல்நிலை சீராக இருப்பதாகவும் தொடர்ந்து அவர் மருத்துவ கண்காணிப்பில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் டாக்டர்கள் தெரிவித்தனர். உலகின் பிரபலமான தலைவர்கள் குறித்து அமெரிக்க நிறுவனம் நடத்திய கருத்து கணிப்பில் பிரதமர் மோடி தொடர்ந்து 2வது ஆண்டாக முதலிடம் பிடித்துள்ளார். நாட்டில் போதுமான அளவு பெட்ரோல் டீசல் இருப்பு உள்ளது. எந்தவித தட்டுப்பாடும் இல்லை. நாடு முழுவதும் சில்லறை விற்பனை நிலையங்கள் இயல்பாக இயங்கி வருகின்றன என பெட்ரோலிய அமைச்சக இணை செயலாளர் சுஜாதா சர்மா தெரிவித்தார். இந்தியா வரும் சரக்கு கப்பல்களை பாதுகாப்பாக அழைத்து வர ஆபரேஷன் ஊர்ஜா சுரக்ஷா என்ற திட்டத்தை இந்திய கடற்படை துவங்கியது. இதற்காக ஹார்முஸ் ஜலசந்தி அருகே 5க்கும் மேற்பட்ட அதிநவீன போர்க்கப்பல்கள் நிலைநிறுத்தப்பட்டுள்ளன. இந்தியா, பாகிஸ்தான், சீனா உள்பட 5 நாடுகளுக்கு மட்டும் ஹார்முஸ் நீரிணையில் அனுமதி வழங்கப்படும் என்று ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அபாஸ் அராக்சி தெரிவித்துள்ளார். கமேனி மறைவுக்கு பிறகு ஈரானின் அடுத்த உச்ச தலைவராக நான் வர வேண்டும் என்ற யோசனையை ஈரான் தலைமை முன்வைத்தது. ஆனால் நான் நிராகரித்து விட்டேன் என வாஷிங்டனில் நடந்த நிகழ்ச்சியில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்தார். ஹார்முஸ் ஜலசந்தியை முடக்கியதில் முக்கிய பங்கு வகித்த ஈரான் கடற்படை தளபதி அலிரேசா டாங்ஸிரியை வான்வழி தாக்குதலில் கொன்றுவிட்டதாக இஸ்ரேல் அறிவித்துள்ளது. தான் வாங்கும் வாக்கு சதவீதத்தின் மூலம் விஜய் எல்லா கட்சிகளையும் ஆச்சரியப்பட வைப்பார். ஆனால் அது வெற்றியாக மாறினால் மட்டுமே நான் ஆச்சரியமடைவேன் என காங்கிரஸ் MP கார்த்திக் கூறினார். உண்மையில் தாவேகாவில் கட்டுப்பாடான கட்டமைப்பும் இல்லை, விஜய் உத்தரவுக்கு கட்டுப்படுதலும் இல்லை என்றார். சைவ வைணவ சமயங்களை அவமதிக்கும் விதமாக பேசிய முன்னாள் அமைச்சர் பொன்முடி மீதான வழக்கு விசாரணைக்கு இடைக்கால தடை விதித்து சென்னை ஹைகோர்ட் உத்தரவிட்டுள்ளது. அவர் நேரில் ஆஜராக வேண்டும் என்ற உத்தரவுக்கும் தடை விதித்துள்ளது. மக்கள் நீதி மய்யம் கட்சி தலைவர் கமல்ஹாசன் தனது சுயநலத்திற்காக தான் மட்டும் ராஜ்யசபா MP ஆகிவிட்டு தன்னை நம்பி வந்த கட்சியினரை அம்போ என விட்டுவிட்டார் என வானதி விமர்சித்துள்ளார். அமமுக பொதுச் செயலாளர் TTV தினகரனுக்கு எதிராக அதிமுகவினர் தொடர்ந்த 2 வழக்குகள் ரத்து செய்யப்பட்டன. இரு தரப்பினரும் சமரசம் செய்து கொண்டதால் வழக்கு ரத்து செய்யப்பட்டுள்ளது. நாமக்கல் ராசிபுரத்தில் பட்டியலின குழந்தைகளுக்கும் பிற்படுத்தப்பட்ட குழந்தைகளுக்கும் தனித்தனியாக 2 அங்கன்வாடிகள் செயல்படுவது கண்டிக்கத்தக்கது. 21ஆம் நூற்றாண்டில் கூட இப்படி ஜாதி பாகுபாடு நடைபெறுவது வெட்கக்கேடு என அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். 2024 லோக்சபா தேர்தலின் போது ரயிலில் 4 கோடி கைப்பற்றப்பட்ட விவகாரத்தில் பாரதிய ஜனதா மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் மீது வழக்கு பதிவு செய்து அமலாக்கத்துறை விசாரிக்க வேண்டுமென கோரிக்கை வைத்து சென்னை ஹைகோர்ட்டில் திமுக சார்பில் மனு அளிக்கப்பட்டுள்ளது. என்னை தூக்கி எறிந்த போது தூக்கி பிடித்தவர் தளபதி விஜய் என செங்கோட்டையன் தெரிவித்தார். நரி கூட்டங்கள் தான் கூட்டமாக வரும், சிங்கம் சிங்களாதான் வரும் என்றார். அதிமுக தலைமையிலான NDA கூட்டணியில் சிங்கத்தமிழர் முன்னேற்றக் கழகத்திற்கு ஒரு தொகுதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அதிமுக ஒதுக்கும் தொகுதியில் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடுவோம் என அக்கட்சி தெரிவித்துள்ளது. இந்தியாவின் மிகப்பெரிய மோசடி கட்சி திமுக தான். இந்த தேர்தலுக்கு திமுக புதிய தேர்தல் அறிக்கை வெளியிட தேவையில்லை. நிறைவேற்றாத 439 வாக்குறுதிகளையே தேர்தல் அறிக்கையாக வெளியிடலாம் என அன்புமணி தெரிவித்துள்ளார். தாவேகாவில் இணைந்த கமலம்மாள். காங்கிரஸ் கட்சியில் சுமார் 60 ஆண்டுகளாக உறுப்பினராக இருந்த 96 வயதான AP கமலம்மாள் விஜய் முன்னிலையில் தாவேகாவில் இணைந்தார். துரைமுருகனால் முதல்வர் ஸ்டாலினை சந்திக்க முடியவில்லை என வேல்முருகன் கூறுவது அபாண்ட குற்றச்சாட்டு. தேர்தலில் வேல்முருகன் கேட்ட இடங்களை தரவில்லை எனில் என்ன வேண்டுமானாலும் பேசலாமா என அமைச்சர் சிவசங்கர் கேள்வி எழுப்பியுள்ளார். காங்கிரஸ் தலைவர் சோனியா விரைவில் நலம் பெற விழைகிறேன் என முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள செய்தி மிகுந்த மனவேதனை அளிக்கிறது என்றார். புதுச்சேரியில் விசிக போட்டியிடும் 5 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியலை அக்கட்சியின் தலைவர் திருமாவளவன் வெளியிட்டுள்ளார். புதுச்சேரியில் காங்கிரசின் அணுகுமுறை திமுகவிற்கு மட்டுமல்ல கூட்டணி கட்சிகளுக்கும் பெரும் பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளது என்றார். மோடியா லேடியா என கேட்டு அரசியல் செய்த ஜெயலலிதாவின் கட்சியை பாஜக விழுங்கிவிடும் என அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார். அந்த பெண் ஏன் புதருக்கு பின்னால் போகணும்? போலீஸ் ரோட்டுக்கு தான் திருளைட் போட முடியும், புதருக்குள்ளையுமா போட முடியும்? எல்லா வேலையும் போலீஸ் எப்படி செய்ய முடியும் என விளாத்திக்குளம் மாணவி கொலை விவகாரத்தில் நடிகர் SV சேகர் பேசிய கருத்து சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது.
மதிமுக சார்பில் சட்டசபை தேர்தலில் போட்டியிட விரும்புவோர் பொது தொகுதிக்கு 25,000 ரூபாய், தனி தொகுதிக்கு 10,000 ரூபாய் செலுத்தி நாளை விருப்ப மனுக்களை பெற்றுக் கொள்ளலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. நாளை தாவேகா வேட்பாளர் பட்டியல் வெளியிட உள்ள நிலையில் 3ஆம் கட்ட வேட்பாளர்கள் பட்டியலை இறுதி செய்வது தொடர்பாக விஜய், ஆதவ் அர்ஜுனா, ஆனந்த் உள்ளிட்டோர் பனையூரில் ஆலோசனை நடத்தினர். அமித்ஷா எழுதிக் கொடுப்பதை பழனிசாமி அப்படியே படித்து வருகிறார் என அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்தார். தனக்கு இருக்கக்கூடிய சிக்கல்களை மறைப்பதற்காக திமுக குறித்து பேசி வருகிறார். டெல்லி சென்றுதான் பிரச்சனைகளை சரி செய்கிறார் என்றார். திமுக கூட்டணியில் உள்ள தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவை கட்சிக்கு தொகுதி ஒதுக்காததால் அக்கட்சியின் தலைவர் தனியரசு கடும் அதிருப்தியில் உள்ளார். அக்கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளார். தாவேக தலைவர் விஜய் சட்டசபை தேர்தல் பிரச்சாரத்தை நாளை மறுநாள் காலை 10 மணிக்கு பெரம்பூர் எம்கேபி நகர் பகுதியிலிருந்து துவங்குவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. திமுகவுக்கு எதிராக கட்சி ஆரம்பித்த வைகோ அறிவாலயத்தின் செக்யூரிட்டியாகவும் கமலஹாசன் கட்சியை அடமானம் வைத்தும் தங்கள் உண்மை முகத்தை காட்டியுள்ளனர் என பாஜக தேசிய பொதுக்குழு உறுப்பினர் உமாரதி தெரிவித்தார். சட்டசபை தேர்தலில் கூட்டணி கட்சிகள் போட்டியிடும் தொகுதிகளின் பட்டியலை திமுக தலைமை இன்று அறிவிக்க உள்ளது. பெரம்பூர், கொளத்தூர், வில்லிவாக்கம், அண்ணாநகர், விருகம்பாக்கம் ஆகிய 5 தொகுதிகளில் விஜய் வாகன பிரச்சாரம் மேற்கொள்ள அனுமதி கோரி தாவேக சார்பில் மனு அளிக்கப்பட்டுள்ளது. மேற்கு வங்கம் பஷீர்ஹாட் வடக்கு சட்டமன்ற தொகுதியில் 5வது வாக்குச்சாவடியில் முறையான காரணங்கள் இன்றி வாக்குச்சாவடி நிலை அலுவலர் உட்பட 340 முஸ்லிம் வாக்காளர்கள் வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டுள்ளனர். தேர்தல் ஆணையம் ஒருதலைபட்சமாக செயல்படுவதாக பாதிக்கப்பட்டவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். பிரதமர் மோடி மற்றும் தேர்தல் கமிஷன் குறித்து அவதூறாக கருத்து தெரிவித்து வீடியோ வெளியிட்ட விவகாரத்தில் எக்ஸ் சமூக வலைதளம் மீது திருவனந்தபுரம் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். கேரள மாநிலம் கொச்சியில் செயல்படும் ஆயில் நிறுவனத்தின் எண்ணெய் சேமிப்பு தொட்டியில் ஏற்பட்ட தீ விபத்தில் பீகாரைச் சேர்ந்த தொழிலாளி சுத்ரு முக்கியா என்பவர் பரிதாபமாக உயிரிழந்தார். பலர் காயமடைந்துள்ளனர். பயங்கரவாத வழக்கு தொடர்பாக ஜம்மு காஷ்மீரின் ஸ்ரீநகர், ஷோபியான், காந்தர்பால் ஆகிய 3 மாவட்டங்களில் 10 இடங்களில் காவல்துறையினர் சோதனை நடத்தினர். அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் போர் தொடங்கியது முதல் இதுவரை 4.26 லட்சம் பேர் இந்தியாவுக்கு திரும்பியுள்ளதாக மத்திய வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஆந்திர பிரதேச மாநிலம் மருகாபுரம், ராயபுரம் அருகே டிப்பர் லாரி மீது சொகுசு பேருந்து மோதிய விபத்தில் 10 பேர் இறந்தனர். புதுச்சேரி, கேரளா, அஸ்ஸாம் சட்டசபை தேர்தலில் வேட்புமனுக்களை திரும்பப் பெற இன்று கடைசி நாள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. திண்டுக்கல் பழனி முருகன் கோயிலில் பங்குனி உத்தர திருவிழா இன்று காலை கொடியேற்றத்துடன் துவங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்வான திருக்கல்யாணம் மார்ச் 31ஆம் தேதியும் தேரோட்டம் வரும் ஏப்ரல் 1ஆம் தேதியும் நடைபெறவுள்ளது. அயோத்தியில் உள்ள ராமர் கோவிலில் ராமலல்லாவின் தரிசனம் பெறுவதற்காக பெருந்திரளான பக்தர்கள் குவிந்து வருகின்றனர். ராமநவமி விழாவில் முக்கிய நிகழ்வான சூரிய திலகம் நிகழ்வு நாளை நடைபெறவுள்ளது. திருச்சி மலைக்கோட்டை தாயுமான சுவாமி கோயில் பங்குனி தெப்ப விழா 3ஆம் நாளில் சுவாமி பூத வாகனத்திலும் அம்பாள் கமலம் வாகனத்திலும் எழுந்தருளி வீதி உலா வந்தனர். கன்னியாகுமரி ஸ்ரீ குறிஞ்சேரி பகவதியம்மன் கோவில் விக்கிரக பிரதிஷ்டை மற்றும் மகா கும்பாபிஷேகம் விமரிசையாக நடந்தது. வெள்ளிமலை இந்து தர்ம வித்யாபீடம் சுவாமி சைதன்யானந்த மகாராஜ் கலந்து கொண்டார். மேற்காசியாவில் நிலவி வரும் போர் பதற்றம் காரணமாக முட்டை ஏற்றுமதி கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் நாமக்கல்லில் முட்டை விலை 405 காசுகளில் இருந்து 20 காசுகள் குறைந்து 385 காசுகளாக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. தமிழகத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட தொல்லியல் குறியீடுகளை தொகுத்து TNGRA FFI TI.IN என்ற இணையதளம் தமிழக அரசால் வெளியிடப்பட்டுள்ளது. ஆய்வு நடந்த இடங்கள், கண்டுபிடிக்கப்பட்ட தொல்பொருட்கள் மற்றும் குறியீடுகள் ஆகியவை அதில் தரவுகளாக காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. தமிழகத்தில் +2 பொதுத் தேர்வு இன்றுடன் முடிவடைந்த நிலையில் தேர்வு எழுதிய மாணவர்கள் ஆரவாரத்துடன் துள்ளி குதித்தனர். விடைத்தாள் திருத்தும் பணி ஏப்ரல் 9 தொடங்கி 20ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. ஏப்ரல் 8ஆம் தேதி தேர்வு முடிவுகள் வெளியாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் இதுவரை தேர்தல் பறக்கும் படை சோதனையில் ரூபாய் 189 கோடி பணம், பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்துள்ளார். தஞ்சை ஒரத்தநாடு பகுதியில் தமிழக வெற்றிக் கழகம் நடத்திய விழாவில் டான்ஸ் ஆடிய அரசு பள்ளி தலைமை ஆசிரியை கிருஷ்ணவேணியை சஸ்பெண்ட் செய்து பள்ளிக்கல்வித்துறை நடவடிக்கை எடுத்துள்ளது. மதுரை கலெக்டர் அலுவலகத்திற்கு இமெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் வந்தது. வெடிகுண்டு தடுப்பு நிபுணர்கள் கலெக்டர் அலுவலகம் முழுவதும் சோதனை நடத்தியதில் மிரட்டல் வெறும் புரளி என தெரியவந்துள்ளது. ஏப்ரல் 1 வரை வறண்ட வானிலை நிலவும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் ஏப்ரல் 1 வரை மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள பகுதிகள் மற்றும் தமிழகத்தின் சில இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக கூறியுள்ளது. வாக்காளர் பட்டியலில் விடுபட்டவர்கள் தங்கள் பெயரை சேர்ப்பதற்கு இன்று கடைசி நாள்.
தமிழகத்தில் இதுவரை 3 லட்சம் பேர் வாக்காளர் பட்டியலில் புதிதாக பெயர் சேர்க்க விண்ணப்பித்துள்ளனர். சென்னை அடுத்த மதுரவாயலில் 1,13 லட்சம் ரூபாய் பணத்தை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். 31 டாஸ்மாக் கடைகளிலிருந்து வசூலிக்கப்பட்ட பணம் மற்றும் ஆன்லைன் டெலிவரி நிறுவனங்களிடமிருந்து பெறப்பட்ட ரொக்கம் எனவும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. கொடைக்கானல் பள்ளங்கி உடைக்கல் பாறை பகுதியில் ஏற்பட்ட காட்டுத்தீயால் 20 ஏக்கர் நிலங்கள் கருகின. இதில் பறவைகள், விலங்குகள், ஊர்வன பிராணிகள் இறந்தன. கோவை பேரூர் பட்டீஸ்வரர் கோயிலில் பங்குனி உத்திர தேர் திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கிய நிலையில் தேரின் உறுதித்தன்மை குறித்து பொதுப்பணித்துறை அதிகாரிகள் நேரில் ஆய்வு செய்தனர். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ரூபாய் 2,560 குறைந்து ரூபாய் 1,06,800க்கும், கிராமுக்கு ரூபாய் 320 குறைந்து ரூபாய் 13,350க்கும் விற்பனையாகிறது. வெள்ளி விலை மாற்றமின்றி 1 கிராம் ரூபாய் 260க்கு விற்பனை செய்யப்படுகிறது. ராமேஸ்வரம் துறைமுகத்திலிருந்து மீன்பிடிக்க சென்ற 7 மீனவர்களை எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக நெடுந்தீவு அருகே 2 விசைப்படகுகளுடன் இலங்கை கடற்படை கைது செய்தது. திருச்செந்தூர் அருகே ஆறுமுகநேரி காயல்பட்டினம் பைபாஸ் சாலை காட்டுப்பகுதியில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த ரூபாய் 25 லட்சம் மதிப்பிலான 400 கிலோ குட்காவை ஆறுமுகநேரி போலீசார் பறிமுதல் செய்தனர். 2 பேரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். கார்க் தீவு உள்ளிட்ட தீவுகளை அமெரிக்கா, இஸ்ரேல் நாடுகள் தாக்கினால் ஏமன் அருகே உள்ள மற்றொரு முக்கிய கச்சா எண்ணெய் வழித்தடமான பாபல் மண்டாப் ஜலசந்தி முடக்கப்படும் என ஈரான் பகிரங்கமாக எச்சரிக்கை விடுத்துள்ளது. உலகின் 12% கச்சா எண்ணெய் போக்குவரத்து இவ்வழித்தடத்தில் நடப்பது குறிப்பிடத்தக்கது. ரஷ்யாவில் இருந்து கச்சா எண்ணெய் ஏற்றிக்கொண்டு கருங்கடலில் உள்ள போஸ்பரஸ் ஜலசந்திக்கு அருகில் வந்த அல்டுரா என்ற துருக்கி எண்ணெய் கப்பல் மீது ட்ரோன் தாக்குதல் நடந்துள்ளது. உக்ரைன் இந்த தாக்குதலை நடத்தி இருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது. கார்க் தீவை கைப்பற்றும் நோக்கில் தனது படைகளை அமெரிக்கா பலப்படுத்தி வரும் நிலையில் அந்த தீவில் கூடுதல் படைகளை நிறுத்த ஈரான் முடிவு செய்துள்ளது. எதிரி நாட்டு ராணுவ வீரர்களை தடுக்க கன்னிவெடிகளை புதைக்கவும் திட்டமிட்டுள்ளது. கச்சா எண்ணெய் தேவையை முழுமையாக பூர்த்தி செய்ய ரஷ்யாவிடமிருந்து 6 கோடி பேரல் கச்சா எண்ணெய் கொள்முதல் செய்ய அந்நாட்டுடன் இந்தியா ஒப்பந்தம் செய்துள்ளது. 2030க்குள் நிலவில் நிரந்தரமான ஆராய்ச்சி மையத்தை அமைக்க நாசா இலக்கு நிர்ணயித்துள்ளது. இதற்காக அரசு சார்பில் ரூபாய் 1,86,000 கோடி நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் அதன் தலைவர் ஜேரட் ஐசன்மேன் தெரிவித்தார். வங்கதேசத்தின் தென்மேற்கில் உள்ள ராஜ்பாரி அருகில் உள்ள தௌலதியா படகு முனையத்தில் உள்ள மிதவை பாலத்தில் ஏறும்போது பஸ் ஒன்று ஆற்றில் கவிழ்ந்தது. இதில் 23 பேர் இறந்தனர். மத்திய கிழக்கில் நிலவி வரும் போர் சூழல் தற்போது கட்டுப்பாட்டை மீறி சென்றுவிட்டது. உலகம் ஒரு மிகப்பெரிய போரின் விளிம்பில் நின்று கொண்டிருக்கிறது என ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் செயலாளர் அன்டோனியோ குட்டேரஸ் தெரிவித்தார். 2026 ஐபிஎல் தொடருக்கான முதல் போட்டி பெங்களூருவில் நடைபெறவுள்ள நிலையில் தொடக்க விழா நடைபெறாது என தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த ஆண்டு பெங்களூரில் கூட்ட நெரிசலால் மக்கள் இறந்த நிலையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. இந்தியா, ஆஸ்திரேலிய அணிகள் மோதும் பார்டர் கவாஸ்கர் டிராபி தொடருக்கான போட்டி அட்டவணையை பிசிசிஐ வெளியிட்டுள்ளது. 2027ஆம் ஆண்டு ஜனவரி 21 முதல் பிப்ரவரி 27 வரை நாக்பூர், சென்னை, கவுஹாத்தி, ராஞ்சி மற்றும் அகமதாபாத்தில் போட்டிகள் நடைபெறவுள்ளன. 2008இல் ஆர்சிபி அணியை முதலில் 450 கோடிக்கு வாங்கிய போது கிரிக்கெட்டில் முதலீடு செய்வது குறித்து கேலியாக பேசினர். ஆனால் இன்று அது 37 மடங்கு வளர்ந்து தற்போது 16,500 கோடிக்கு உயர்ந்திருப்பதை பார்க்கும்போது மிகுந்த மனநிறைவை தருகிறது என விஜய் மல்லையா தெரிவித்துள்ளார். நடிகை அபிநயா வாய் பேச முடியாத, காது கேட்காத மாற்றுத்திறனாளி. சமுத்திரக்கனியின் கார்மினி செல்வம் படத்தில் நடித்துள்ள இவர் கூறுகையில், சின்ன வயதில் அப்பாவுடன் பைக்கில் செல்லும் போதும் ஐஸ்வர்யா ராய் போஸ்டர் பார்த்து நடிக்க ஆசைப்பட்டேன். அதை என் அப்பா நிறைவேற்றினார். காது கேட்காது, வாய் பேச முடியாது என்றாலும் அப்பா, அண்ணன்கள் உறுதுணையாக இருந்தனர். நடிகையாக வேண்டும் என்று கனவு கண்டேன். அதை நிறைவேற்ற பலர் உதவினர் என்றார். மனைவியுடன் பிரிவு, விவாகரத்து மனு தாக்கல், கெனிஷாவுடன் நெருக்கம் என தொடர் சர்ச்சைகளில் சிக்கினார் நடிகர் ரவி மோகன். மறுபக்கம் நடிப்பு, தயாரிப்பு, இயக்கம் என சினிமாவிலும் பிஸியாக உள்ளார். இப்போது கோவாவில் வீடு, நிலம் வாங்கியுள்ளாராம். இதன் பின்னணியில் கெனிஷாவுக்கு முக்கிய பங்கு உண்டு. இனி அவர் கோவாவில் அதிகம் வசிப்பார் என்றும் படப்பிடிப்பு, மற்ற பணிகளுக்கு சென்னை வந்து செல்வார் என்கின்றனர். பிரியதர்ஷினி இயக்கியுள்ள ஹிந்தி படமான பூத் பங்களா ஏப்ரல் 10 ரிலீஸ் ஆகிறது. இவர் கூறுகையில், காமெடி படங்களை உருவாக்க சிரமப்பட்டுள்ளேன். என் முந்தைய ஹிட் படங்களை நானே மீண்டும் பார்த்தால் அவற்றை என்னால் ரசிக்க முடியவில்லை. ஆனால் ரசிகர்கள் திரும்ப திரும்ப பார்ப்பது ஆச்சரியமாக உள்ளது. இனி காமெடி கலந்த ஹாரர் படங்களை இயக்குவதை நிறுத்தலாம் என முடிவு செய்துள்ளேன் என்றார்.
ஆதித்யா தர் இயக்கத்தில் ரன்வீர் சிங் நடிப்பில் கடந்த வாரம் துரந்தர் 2 படம் வெளியாகி ரூபாய் 1000 கோடி வசூலை நெருங்கியுள்ளது. இப்படத்தின் காட்சிகள் சிலவற்றை AI மூலம் மாற்றி சிலர் வலைதளங்களில் பரப்புகின்றனர். ஆதித்யா வெளியிட்ட அறிக்கையில் AI மூலம் சிலர் பொய்யான தகவல்கள், காட்சிகளை வெளியிடுகின்றனர். அது உண்மையல்ல. படத்திலும் நாங்கள் அப்படி ஒரு காட்சியை வெளியிடவில்லை. சிலர் வேண்டுமென்றே தூண்டிவிடும் நோக்கில் செய்யும் தவறான சித்தரிப்பு இது. இதற்கு ரசிகர்கள் இரையாக வேண்டாம் என எச்சரித்துள்ளார். விக்னேஷ் சிவன் இயக்கத்தில் பிரதீப் ரங்கநாதன் நடித்த லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி படம் ஏப்ரல் 3 ரிலீஸ் என அறிவித்தனர். அந்த தேதியில் படம் வெளியாகவில்லை. இதனால் ஏப்ரல் 9, 10 தேதிகளில் வெளியாக இருந்த முறையே லீடர், காளிதாஸ் 2 படங்களின் ரிலீஸை முன்கூட்டியே ஏப்ரல் 3 வெளியிடுகின்றனர். அன்றைய தினம் மேலும் 3 படங்கள் ரிலீஸ் ஆகின்றன.